ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேயோட மாஃபியா ஃபிஃபோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். நம்ம பார்ட் 2ல் என்ன பார்த்தோம்னா, நீங்கள் ஜேகேயோட படத்துக்கு போயிருப்பீங்க. ஒரு க்யூட்டான ஒரு ரொமான்ஸ் சீன் தான். அப்புறம் நீங்கள் ஜேகே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பீங்க அவரோட ஹெல்த் செக்அப் பண்ணுறதுக்கு. டாக்டர் திருப்பியும் ஜேகேக்கு எல்லா மெமரிஸும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இது வீட்டுக்கு தான் போயிருப்பீங்க. அதுலேருந்து இதில் கண்டினியூ பண்ணாடா. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக அதுக்குள்ளே போகலாம். இப்படி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அப்படி நைட் ஆகுது. இப்போது நீங்களும் ஜேகேலாம் தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் ஜேகேக்கு சாப்பாடு ஊட்டிகிட்ருப்பீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் யாரோ உங்களை ரொம்ப நேரமாக ஸ்டேர் பண்ணி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. என்ன யாரோ நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. நீங்கள் பொறுமையாக கண் மூச்சு பார்க்குறீங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். ஜேகே என்னாச்சு? என்ன தூங்கலையா? தண்ணி எதாவது வேணுமா? எடுத்துடாவா? அவன் எதுவுமே பேசலை. உங்கள் கண்ணை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். அந்த கண்ணில் லஸ்ட் மட்டும்தான் தெரியுது. ஜேகே என்னாச்சு? ஏன் இப்படி பார்க்குற? என்ன உடம்பு சரியில்லையா? இங்கே வா. அதுக்கப்புறம் நீங்கள் கிட்ட போகலான்னு பார்க்குறீங்க. அப்போது ஜேகே, ஐ வாண்ட் யூ அயன், ஐ வாண்ட் யூ. என்ன ஜேகே உன் டோனே சேஞ்ச் ஆகிருக்கு. என்னாச்சு உனக்கு? நீங்கள் அடுத்த வார்த்தை பேசுறதுக்குள்ளேயே ஜேகே கிஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜேகே ஜேகே ஒரு நிமிஷம். ஜேகே ஐ லவ் யூ அயன், ஐ லவ் யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைட்டான ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்க. ஒரே இழுதான் உங்கள் ட்ரெஸ் அப்படியே பிச்சுக்குது. ஜேகே என்ன பண்ணுற நீ? ஜேகே கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக ஜேகே, அதுக்குள்ளே என்ன அவசரம்? அதுக்கப்புறம் ஜேகே உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டான். ஒரு பாட்டை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட்டு உங்கள் லிப்லேருந்து உங்கள் நெக்கு, உங்கள் காலர் போனு ஒன்றத்தை விடலை. அதுக்கப்புறம் செஸ்ட் கிட்ட மொத்த மழை தான். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டொமக்கில் கிஸ் தான். அதுக்கப்புறம் he started to thirst. ஜேகே ஜேகே வலிக்குது ஜேகே, பொறுமையா. ஜேகே 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 வலிக்குது ஜேகே, ப்ளீஸ் ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழிக்கிறீங்க. இது எல்லாமே உங்களோட கனவு தான். ரொமான்டிக் மூவி பார்த்து வந்திருப்பீங்கள்ல, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கனவு வந்திருக்கு. இதெல்லாம் கனவா? நான் கூட உண்மையாக நினச்சி பயந்து போயிட்டேன். நீங்கள் அப்போ தான் இந்த பக்கம் பார்க்குறீங்க. ஜேகே அழகாக தூங்கிட்டுருக்கான். ஐயோ, இந்த குழந்தைய பார்த்தா நம்ம தப்பாக நினச்சோம். சே ஒயன் ஒயன், உன் டர்ட்டி மைண்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வை. அவனுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தால் ஒத்த வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகே பார்த்த மாதிரி படுக்கிறீங்க. அவன் அழகாக தூங்கிட்டு இருக்கான். ஆனால் அழகை உங்களால் எப்படி ரெசிஸ்ட் பண்ண முடியும்? அதனால் நீங்கள் கிஸ் பண்ணவே போகிறீங்க. அவள் லிப் டு லிப் ஒரு கிஸ் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் ஜேகே லைட்டாக வாயின் பண்ணுவோம். ஜேகே ஜேகே அதுக்கப்புறம் நீங்கள் அவன் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறீங்க. அப்போது ஜேகே கண் முழிச்சிட்றான். கண் முழிச்சு உங்களை அப்படியே அவனோட ஃபேஸ் கிட்ட இழுத்து கிஸ் தான். லிப் லாக் லாங்காக போகுது. நீங்களும் உங்களை மறந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க.
கொஞ்ச நேரத்தில் ஜேகேவும் ஸ்டாப் பண்ணிடுறா, நீங்களும் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஜேகே, உனக்கு கிஸ் பண்ணலாம் தெரியுமா? ஜேகே அப்போ தான் உங்களே பார்க்குறான். இல்லை வயன், அந்த படத்தில் பார்த்தோம்ல, அதான். எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு மாதிரியாக இருந்துச்சு நீ கிஸ் பண்ணோன்னே. அதுதான் எனக்கு தெரியல என்னாச்சுன்னு. உனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ண. அந்த படத்தில் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி. நல்லா இருந்துச்சு வயன். இனிமேல் நம்ம அடிக்கடி பண்ணலாம். நீங்கள் ப்ளஷ் ஆகிட்டு இருக்கீங்க. இவனுக்கு குழந்தைன்னு நினச்சா இப்போ நம்மளுக்கு மேலே இருக்கான். நல்லது தான், சீக்கிரமாக சரியாயிட்டா இதை விட எல்லாமே பார்த்துக்கலாம். உங்கள் மைண்ட்குள்ளே நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்ருக்கீங்க. வயன், தூங்கலையா நீ? போதும், தூங்கலாம். சரி சரி, தூங்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகே ஹக் பண்ணி அப்படியே தூங்குறீங்க. இப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது. 2 பேரும் ஒன்றா தான் எழுந்திருக்கிறீங்க. குட் மார்னிங் ஜேகே, குட் மார்னிங். நீங்கள் ஸ்வீட்டாக சொல்லிகிட்ருக்கீங்க. அவங்க ஜேகே, குட் மார்னிங் வயன். உன் ஃபேஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது தெரியுமா? மார்னிங் உன் ஃபேஸை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கு. வயன், இன்னைக்கு நான் சொல்கிற டிஷ் சமைச்சு தரியா? பசிக்குது. உனக்கு பிடிச்ச டிஷ் தானே, என்னன்னு சொல்லு, நான் உடனே ரெடி பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, நான் போய் ப்ரெஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வரேன். சரி சரி, போயிட்டு வா. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ரெடி ஆகிட்டு கீழே தான் போகிறீங்க. நீங்கள் அவனோட ஃபேவரட் டிஷ் எல்லாத்தையுமே சமைச்சு கொடுக்குறீங்க. ஆனால் அவன் சாப்பிடாம உட்காந்துட்டு, வயன், எனக்கு ஊட்டி விட்றியா? உன்னோட கையில் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. நேற்று தான் நான் ஊட்டி விட்டேன், இன்றைக்கி நீ தான் சாப்பிடணும். நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு நீ தான் ஊட்டி விடணும். நீ ஊட்டி விட்டால் தான் அந்த ஃபுட்டுக்கு டேஸ்ட் வரும். சரி, ஊட்டி விட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஊட்டி விட்றீங்க. அதுக்கப்புறம் ஜேகேக்கு தண்ணி கொடுக்குறீங்க. அவன் தண்ணி குடிச்சிக்கிட்டே உங்களே பார்த்துட்டு இருக்கான். ஜேகே, என்ன என்ன அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, என்னோட அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க, எனக்கு பொறை ஏறிடுச்சுன்னா. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் வயன், ஃபுட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, எனக்கு அது போதும். 2 பேரும் பேசிகிட்ருக்கீங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு மழை பெய்யுதாங்க. வெளியில் மழை பெஞ்சோன்னே நீங்கள் ஜன்னல் ஓரமாக போய் பார்த்துட்ருக்கீங்க. வாவ், ரொம்ப நாளாச்சு. நம்ம ஊரில் எங்கேருந்து மழை வருது? உங்களுக்கு மழையில் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். போய் விளையாடலாமா? சரி, போய் விளையாடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டெரஸில் போயிட்டு செம்ம ஆட்டம் தான். நீங்கள் உங்களை அறியாமலே செம்மையாக டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க மழையில். உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சிடுது, நீங்களும் அப்படியே தொப்பரையாக நனைஞ்சிடுறீங்க. ஜேகே உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். வயன், மழையில் நனையாதங்க, வா, சளி பிடிச்சிடும், சொல்கிறேன்ல, வா. ஹேய் ஜேகே, இதில் தான் ஜாலி, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கையும் பிடிச்சி இழுக்கிறீங்க. அவனும் மழையில் நனைஞ்சிட்ருக்கான். வயன் வயன், எனக்கு மழை வேணாம், வா வீட்டுக்குள்ளே போகலாம். ஜேகே, மழையில் தான் ஜாலியாக இருக்கும், நீ என்ன, வா விளையாடலாம். அதுக்கப்புறம் அவனும் உங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுருக்கான். நீங்கள் அவன் விளையாடுறத பார்த்துட்ருக்கீங்க. உங்களை அறியாமலே உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. ஜேகே, என்ன மாதிரி ஹாப்பினஸ் உன் லைஃப் ஃபுல்லாக இருக்கணும், அதை மட்டும்தான் நான் விரும்புகிறேன். ஐ லவ் யூ ஜேகே. வயன், ஏதாவது சொன்னியா? ஒன்றும் இல்லை. சரி, மலையில் விளையாடுனது போதும், பாக்கியில் போகலாம். சரி வயன், போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் கீழே வரீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சிருக்கா. ஜேகே அவன் கண்ணை எடுக்கவே இல்லை, உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். ஜேகே, என்ன அப்படி பார்க்குற?
அவன் எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் தான் அவன் பார்வை எங்கே போகுதுன்னு பார்த்தா எஸ் அவங்க செஸ்ட்டு கிட்ட தான். ஜேகே என்ன பண்ணுற நீ? எங்கே உன் பார்வை போகுது? ஒன்றும் இல்லை வாயன், நீ நனைஞ்சிருக்கல்ல அதான் பார்த்தேன். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, சளி பிடிச்சிட போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு அவனுக்கு தலையை துடைக்கலான்னு சொல்லிட்டு டவல் எடுத்துகிட்டு வரீங்க. அப்போ உங்களே தான் பார்த்துட்ருக்கான். என்ன அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை. சி அது அச் என்ன கோல்டு பிடிச்சிருச்சா? இந்த மாதிரி குழந்தைங்கள மழையில் நனைய வைக்கூடாதுன்னு அப்பயே சொல்லியிருக்காங்க. சரி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உனக்கு டேப்லெட் கொடுக்குறேன். ஓகே வயன். அவனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறான். நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. அவனுக்கு டேப்லெட் போட்டு தூங்க வைக்கிறீங்க. ஒரு மிட்நைட் 2-3 இருக்கும். பார்த்தா யாரோ முனறிட்டு இருக்க மாதிரியோ ஒரு சவுண்டு. யார் இந்த நேரத்தில்? நீங்கள் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே தான் குளூரில் நடுங்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக உங்கள் ரூமில் ஏசி தான், அதுவும் லோவில் தான் ஓடிட்டுருக்கு. என்ன இவன் இப்படி பண்ணுறான்? அதுக்கப்புறம் நீங்கள் கிட்ட போய் பார்க்குறீங்க. அப்படின்னு நடுங்கிட்டு இருக்கான் ஜேகே. நீங்கள் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது ஃபீவர், ஹை ஃபீவர் அடிக்குது. ஸோ வயன் என்ன பண்ணி வச்சுருக்க? பாவம் அவனுக்கு பாரு, உன்னால தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் அவனுக்கு போர்வை நல்லா போத்தி விடுறீங்க. அப்படி இருந்தாலும் அவன் ரொம்ப ஷிவரில் நடுங்கிட்டு இருக்கான். வயன் குளிர்து வயன், வயன் வயன் அம்மா அம்மா குளிர்தும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தூக்கத்தில் வளரிட்டுருக்கான். ஜேகே அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறான் போல். அதுக்கப்புறம் நீங்கள் டவலை நினச்சி அவன் தலையில் போடுறீங்க. கொஞ்ச நேரம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் கொஞ்சம் நார்மலாக தூங்க ஆரம்பிக்கிறான். திருப்பியும் ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா திருப்பியுமே அவனுக்கு ஷிவர் நடுங்க ஆரம்பிக்குது. குளிர்து. ஜேகே ஜேகே அவன் கண்ணே முழிக்கல. என்ன வயன் நீ பண்ணியிருக்க? அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வேறு வழியே இல்லை, இதை தான் பண்ணி ஆகணும். ஜேகே கண்மொழிக்கல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவனோட மேலே இருக்க ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. இப்போ அவன் வெறும் பேர் பாடியோடு தான் இருக்கான். நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிடுறீங்க. அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களோட உடம்பு ஹீட்லேயே அவனுக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் நார்மல் ஆகுது. அவனோட ஷிவரிங் அப்படியே குறையுது. அவன் கொஞ்ச நேரத்துலேயே நார்மலாக தூங்க ஆரம்பிச்சிடுறான். உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு நீங்களும் அப்படியே தூங்கிடுறீங்க. அப்படியே மார்னிங் ஆகுது. ஃபஸ்ட்டு ஜேகே தான் முழிக்கிறான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கண் முழிச்சு பார்க்குறான். பார்த்தா நீங்கள் எதுவுமே போடாமல் தூங்கிட்டு இருக்கீங்க. வயன் 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 எழுந்துரு வயன் வயன். ஓகே ராமி, இதோட கண்டினியூஷன் பார்ட் 4ல் பார்க்கலாம். உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஆமி, சராங்கே.